உணவை எப்படி சாப்பிட்டா அது நல்ல பொருளாக இரத்தத்தில் கலக்கிறது? உணவு பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒன்றும் இல்லை. என்ன வேணால் சாப்பிட்டுக்கலாம், எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலாம், எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஒரே ஒரு கண்டிஷன், அவ்வளோதான். ஆச்சரியப்படுவீங்க, இவ்வளோதான்? ஆமாம், அவ்வளோதான். என்னென்னா, பசி எடுத்தால் மட்டும்தான் சாப்பிடணும், முடிஞ்சு போச்சு. பசின்னு என்னென்னா, உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பும் ஒன்று சேர்ந்து, ஹலோ இப்போ சாப்பிடுங்க, என்னமோ சாப்பிடுங்க, எப்படியோ சாப்பிடுங்க, நான் அதை நல்ல பொருளாக மாற்றி ரத்தத்தில் கலக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது, எல்லா சுரப்பையும் ரெடின்னு சொல்கிற நம்ம உடம்பு நம்மக்கிட்ட பேசுகிற ஒரு பாஷைக்கு பேர் தான் பசி. மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் குரல். இந்த ஒரு குரலுக்கு அர்த்தம் தெரிஞ்சால் உலக நோய்கள் காலடியில் கிடக்கும். யாக்கைன்னா உடம்பு, மருந்து மாத்திரம் உடம்புக்கு வேண்டாம். மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின். சாப்பிட்டது ஜீரணமாகி மறுபடியும் பசி எடுத்தால் சாப்பிட்டா போதும். பாருங்க எவ்வளோ சுலபமாக இருக்குன்னு. இந்த ஒன்று பண்ணால் போதுங்க. யாரெல்லாம் பசி எடுத்து சாப்பிட்றீங்களோ பாருங்கள், நம்ம பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டே இருக்கணும், சாப்பாடை பற்றி கவலைப்படக்கூடாது. எப்போ பசிக்குதோ அதுக்கப்புறம் தான் டைம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட போகணும். நாம் என்ன பண்ணுறோம், டைம் பார்த்து பசி எடுக்க வைக்கிறோம், அது தப்பு. நேரத்துக்கு சாப்பிடக்கூடாது, பசி எடுத்தால் சாப்பிடணும். மருத்துவர்கள் சொல்லுவாங்க, நேரத்துக்கு ஒழுங்காக சாப்பிட்டா எல்லா நோயும் குணமாயிரும் சொல்கிறாங்களா? கிடையவே கிடையாது. நேரத்துக்கு யாரெல்லாம் ஒழுங்காக சாப்பிட்றீங்களோ உங்களுக்கு எல்லா நோயும் வரும். யோசிச்சு பாருங்கள், காலையில் 10 மணிக்கு ஒரு உணவு சாப்பிட்றீங்க, அந்த உணவு ஜீரணமே ஆகலை, அதுக்கப்புறம் நீங்கள் வேலையே செய்யலை, சும்மா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கீங்க, மத்தியானம் 2 மணி ஆயிடுச்சு, பசிக்கலை. நீங்கள் திடீர்னு டைம் பார்த்துட்டு ஐயோ 2 மணி ஆயிடுச்சு மறந்து போயிட்டுன்னு சொல்கிறீங்களா? அதுதான் மறந்து போயிடுச்சுல, அப்புறம் சாப்பிட்றணும். உடம்பு கேட்கவே இல்லை. இப்படி ஏற்கனவே சாப்பிட்ட சாப்பாடு வயிற்றில் இருக்கும் பொழுது ஜீரணம் ஆகாதப்போ டைம் பார்த்துட்டு ஐயோ பசிக்குதுன்னு சாப்பிட்டா இந்த உணவு உள்ளே போய் நோயை உண்டு பண்ணுமா பண்ணாதா? அப்போ நேரம் பார்த்துட்டு சாப்பிட்டா நல்லதா கெட்டதா? சரி, காலைல 10 மணிக்கு ஒரு உணவு சாப்பிட்றீங்க, மாங்குன்னு வேலை செய்கிறீங்க, 12 மணிக்கு கபான்னு பசிக்குது, நான் டைம் பார்த்து தான் சாப்பிடுவேன்,
எனக்கு 2 மணிக்கு தான் லஞ்ச் டைம் சொல்லி வெயிட் பண்ணால் நோய் இல்லையா? இதுலேருந்து என்ன புரியுது? நேரத்துக்கு ஒழுங்காக சாப்பிட்டா எல்லா நோயும் வரும். பசி எடுத்து சாப்பிட்டா எல்லா நோயும் குணமாகும். பசிக்காக தயவுசெய்து வெயிட் பண்ணுங்க. அதாவது ஒரு நாளைக்கு 3 நேரம் சாப்பிட்றோமா, மாதத்துக்கு 90 தடவை சாப்பிட்றோம். 90 முறையும் பசி எடுத்து சாப்பிட வேண்டாம். 90 முறையில் 10 முறையாவது பசி எடுத்து சாப்பிடுங்க. சில நேரங்களில் நம்ம அந்த பசிக்காக வெயிட் பண்ண முடியாது, சாப்பிட்டு தான் ஆகணும், இல்லைன்னு சொல்ல. வீட்டில் இருக்கீங்க, சாப்பிட கூப்பிட்றாங்க, அன்றைக்கி ஒரு வேலையும் இல்லை, அப்போ ஏன் போய் சாப்பிட்ணும்? நான் இப்போ சாப்பிட மாட்டேன், பசி எடுத்துக்க ஒரு சாப்பிட்றேன்னு சொல்லுங்களேன். இப்படி எங்கெங்கெல்லாம் முடியுமோ முதல்ல மாதத்துக்கு 10 முறை ட்ரை பண்ணுங்கள். அடுத்து 20 முறை ஆகும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகம் பண்ணி 90 முறையும் பசி எடுத்து சாப்பிட்டிங்கன்னா உலகத்தில் உங்களுக்கு எந்த நோயும் இல்லை, எந்த டெக்னிக் கிடையாது. யாரெல்லாம் பசி எடுத்தால் தான் சாப்பிடுவேன்னு முடிவு பண்ணிட்டீங்களோ இந்த சிகிச்சை முடிஞ்சு போச்சு, வீட்டுக்கு போங்க, பொழைச்சிக்கோங்க, அவ்வளோதான். வேற ஒரு டெக்னிக் வேண்டவே வேண்டாம். அப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ முக்கியமான டெக்னிக்னு. அதனால் இந்த தெரப்பியில் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம், பசி எடுத்தால் சாப்பிடணும். இதுக்கு தான் முதல் இம்பார்ட்டன்ட். இருந்தாலும் எல்லாருனாலையும் எல்லா நேரத்துலையும் பசி எடுத்தால் சாப்பிட முடியாது, ஒத்துக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணலாம்? சில நேரங்களில் பசி இருக்காமல் சாப்பிட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருது. அப்போ என்ன பண்ணணும்னா அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. எப்படி சாப்பிட்டா பசி எடுக்காத போது சாப்பிடும் பொழுது அதை நல்ல பொருளாக மாற்றுறதுன்னு. உடனே அதை கற்றுக்கிறதுக்கு ஒரு 16 பாயிண்ட் சொல்லி கொடுப்பேன். அப்பாடா 16 பாயிண்ட்டு கற்றுக்கிட்டமேன்னு சொல்லி கண்ட நேரத்தில் சாப்பிடக்கூடாது, அது எமர்ஜென்சி. அப்போ யோசிச்சு பாருங்கள், பசியும் எடுத்து இந்த 16 டெக்னிக்கும் ஃபாலோ பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு அதில் ஒரு டெக்னிக்காக பார்த்துட்டு வரலாங்க. அதில் முதல் முக்கியமான ஒரு டெக்னிக் என்னென்னா, சாப்பாடு வாய்க்குள்ளே போகும்பொழுது எச்சில் கலந்து சாப்பிட்டா நல்ல சர்க்கரை, நல்ல கொழுப்பு, நல்ல கால்சியம். எச்சில் கலக்காமல் சாப்பிட்டா கெட்ட சர்க்கரை, கெட்ட கொழுப்பு, கெட்ட கால்சியம். எச்சில் கலந்து யார் சாப்பிட்றீங்களோ நல்ல ரத்தம், எச்சில் கலக்காமல் சாப்பிட்டா கெட்ட ரத்தம். இல்லைங்க நான் சாப்பிடும்போது எச்சில் கலந்தாங்க சாப்பிட்றேன்னு சொல்லுவீங்க, எச்சில் கலக்கிறது கிடையாது. எப்படி தெரியுமா? யாரெல்லாம் வாயில் சாப்பிட்றீங்களோ பாருங்கள், இப்படி யாரெல்லாம் சாப்பிட்றீங்களோ உங்களுக்கு எல்லா நோயும் வரும், எச்சில் கலக்காது. எப்படி சாப்பிடணும்? சாப்பாடை வாயில் போட்டு பாருங்கள், ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சாப்பிடும் பொழுது உதட்டு பிரியுதா? ரெண்டாவது சாப்பிடும்போது பாருங்கள் உதட்டை மூடி மெல்றமா? உதட்டை மூடி மென்னா நல்ல ரத்தம், உதட்டை பிரித்து மென்னா கெட்ட ரத்தம். அது என்ன? உதட்டை மூடுறதுக்கும் உதட்டை பிரிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னா, சாப்பாடு ஒரு பந்து, எச்சில் ஒரு பந்து மாதிரி கற்பனை பண்ணுங்க. உதட்டை பிரித்து சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம காற்றையும் சேர்த்து சாப்பிட்றோம். காற்று பந்து உள்ளே போய் என்ன பண்ணுது? எச்சிலையும் சாப்பாட்டு சேர விடாமல் தடை விதிக்குது. அதாவது வாயில் நடக்கும் ஜீரணத்துக்கு காற்று எதிரி. அதனால் இனிமேல் எப்போ சாப்பிட்றதா இருந்தாலும், எதை சாப்பிட்றதா இருந்தாலும், வாயில் சாப்பாடை போடுறதுக்கு மட்டும் உதட்டு பிரிங்க. உள்ளே போட்டோன்னே உதட்டை மூடி ஒரு 10 முறை நல்லா மென்று முழுங்குற வரைக்கும் உதட்டை பிரியவே கூடாது. அமெரிக்கா, இங்கிலாந்து, இத்தாலி போன்ற சில நாடுகளில் சர்க்கரை நோய் ரொம்ப ரொம்ப கம்மியாமா. கேட்டு பாருங்கள். ஏன் தெரியுமா? இந்த நாடுகளில் யாரும் உதட்டை பிரித்து மெல்றதே கிடையாது. வெளிநாட்டிலேருந்து வரவங்கள ஹோட்டலில் பாருங்கள், உதட்டை மூடி தான் மென்று சாப்பிட்ருப்பாங்க. உடனே இங்கிலீஷ் படம் பாருங்கள், ஹாலிவுட் படம் பாருங்கள், எல்லா படத்துலையும் சாப்பிட்ற சீன் காட்டுவாங்கல்ல. இன்றைக்கி போய் பாருங்கள், பழைய டிவிடி தான் போட்டு பாருங்கள், எந்த படத்துலையும் யாரும் உதட்டை பிரித்து சாப்பிட்ருக்க மாட்டாங்க. ஆனால் இந்தியா, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, பர்மா போன்ற நாடுகளில் எல்லாரும் இப்படி சாப்பிட்றதுனால எல்லாத்துக்கும் சர்க்கரை நோய் இருக்குது. அதனால் இனிமேல் தயவு செய்து உதட்டை மூடி மென்று சாப்பிடுங்க. இங்கிலாந்து நாட்டில் ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போனால் முதல்ல சொல்லி கொடுக்குற பாடம் உதட்டை மூடி மென்று சாப்பிடணும். இங்கிலாந்து நாட்டில் இருக்கிற ஒரு குழந்தை ஸ்கூலில் உதட்டை பிரித்து சாப்பிட்டா ஃபைன் போடுறாங்க. எவ்வளோ நல்ல பழக்கம்.
இப்போ யோசிச்சு பாருங்கள், அந்த நாட்டு பழக்கத்தை ஏன் நம்ம கொண்டு வரல? தண்ணி அடிக்கிறோம், தம் அடிக்கிறோம், கெட்ட வார்த்தை பேசுகிறோம், இதெல்லாம் மட்டும் கற்றுக்கோமாமா, ஒரு நல்ல விஷயம் மட்டும் இங்கிலாந்து இன்னும் வரலைங்க. உடனே பெருமை நினைக்காதீங்க. இந்த நாடுகள் எல்லாம் சக்கரை நோய் இல்லை, நாம தான் முட்டாளாக நினச்சிக்காதீங்க. நாம் ஒரு கல்யாண வீட்டில் பார்த்தா 2 பேர் பேசிக்குவோம், உனக்கு சுகர் எத்தனை வருஷம்? 5 வருஷமா? எனக்கு 7 வருஷம்னு பெருமையாக பேசுகிறோம்ல. அதே மாதிரி இந்த நாடுகள்ல எல்லாம் 2 பேர் மீட் பண்ணிட்டு எதிராக பேசுவாங்க, நீ என்ன மென்டலு? ஓ நீ அந்த மென்டலா, நான் இந்த மென்டலு. அங்கே அத்தனை பேரும் மென்டலுங்க. எல்லா சைக்காட்டிக் டிசீஸ் மாத்திரை சாப்பிட்ருக்காங்க. ஒரு சில நாடுகளில் உடம்பு ஆரோக்கியம் வச்சுருக்கிறாங்க, ஆனால் மனசு ஒழுங்காக வச்சுக்கல. ஒரு சில நாடுகளில் மனசு ஒழுங்காக இருக்கும், உடம்பு கெடுத்துடுறாங்க. அதுக்காக எந்த நாடும் மேலே கீழே இல்லை, எல்லா நாட்டிலையும் மருந்து மாத்திரை வியாபாரம் நடந்துட்டு இருக்கு. அங்கங்கே எதை கெடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மருந்து மாத்திரை சப்ளை ஆகிட்டு இருக்கு. அதனால் இந்த தெரப்பியில் 2வது முக்கியமான ஒரு டெக்னிக், சாப்பிடும் பொழுது உதட்ட மூடித்தான் மெல்லணும். என்ன இந்த மாதிரி மென்னா லேட்டாகவே நினைக்கிறீங்க? கிடையாது, சீக்கிரமாக சாப்பிட்ருவோம். ஒரு சப்பாத்தி வாயில் போடுங்க, சாப்பிட்டு பாருங்கள், 40 முறை மெல்லுங்க, சப்பாத்தி மாதிரியே இருக்கும், ஒன்றுமே ஆகாது. இதே சப்பாத்தி வாயில் போட்டு 4 முறை மென்று பாருங்கள், அது கூழ் முறை உள்ளே போயிடும். அப்போது டைம் கொஞ்சம் இருந்தால் போதுமில்ல. உதட்டை பிரித்து 40 முறை மெல்றக்கு உதட்டை மூடி 4 முறை மென்னா போதும். ஸோ டைம் கம்மி தான் ஆகும், லேட் ஆகாது. என்ன ஆரம்பத்தில் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். 2வது, ஆரம்பத்தில் யாரெல்லாம் டெக்னிக் ஃபாலோ பண்ணுறீங்களோ தாடை இருக்குல்ல, நல்லா வலிக்கும். ஏன் தெரியுமா? 50 வருஷமாக இல்லாத புது பழக்கம், இப்போ தானே கற்றுக்குறீங்க, அப்படி தான் வலிக்கும். அப்புறம் சரியாக போயிடும். அந்த வலிக்கு பயந்து சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா நோய் வந்துடும். அதனால் தயவுசெய்து இனிமேல் எப்போ எதை கொடுத்தாலும், சைட் டிஷ் சாப்பிட்டாலும் சரி, வடை சாப்பிட்டாலும் சரி, சாப்பாடு மட்டும் இல்லை, வாய்க்குள்ள உணவுன்னு எது போனாலும் உதட்ட மூடி தான் மெல்லணும். அடுத்தது, சாப்பிடும் பொழுது சாப்பாட்டை கவனித்து சாப்பிடணும். நம்ம சாப்பிடும் பொழுது சாப்பாட்டை கவனிக்காமல் இந்த மூளைக்கு குடும்பம் பிஸ்னஸ்ன்னு யோசிச்சா சாப்பாடு நல்ல பொருளாக உள்ளே போய் கலக்காது. ஏங்க, வாய் தானே ஜீரணம் பண்ணுது, வாயு வயிறு ஜீரணம் மட்டும் போக வேண்டியதானே. மூளைக்கு தான் நான் வேலை கொடுக்குறேன், அந்த மூளைக்கு வேறு வேலை கொடுத்தா வயிறு ஏன் ஜீரணம் பண்ண மாட்டேங்குதுன்னு ஒரு கேள்வி கேட்பீங்க. எப்படின்னா, இந்த மூளைக்கும் உடம்புக்கும் அவ்வளோ சம்மந்தம் இருக்குது. நம்ம மூளை எதை பற்றி நினைக்குதோ, மூளைக்கும் உடம்புக்குள்ள இருக்க சுரப்பிக்கு நடுவில் வேகஸ்னு ஒரு நரம்பு இருக்கும். இது என்ன பண்ணும், நீங்கள் எதை பற்றி யோசிக்கிறீங்களோ அது சம்மந்தப்பட்ட சுரப்பி சுரக்க வைக்கும். எப்படி நம்புறதுன்னு கேட்டால், நைட்டு தூங்குறீங்க, பெட்டில் படுத்துருக்கீங்க, கனவு வருது, கனவுல ஒரு புலி துரத்துது, வேகமாக ஓடுறீங்க, திடீர்னு முழிச்சு பாருங்க, நெஞ்செல்லாம் படபடக்கும், வேர்வையில் வந்திருக்குமா? ஓடுனீங்களா? உண்மையிலே ஓடல, இல்லை, கனவுல ஓடனா ஏன் இங்கே வேர்வை வருது, ஏன் நெஞ்சு படபடக்குது? அப்போது ஓடுற மாதிரி நினச்சி பார்த்தா ஓடுற கனவு சுரப்பிலாம் சுரக்குதில்ல. அப்போது சாப்பிடும் பொழுது நான் சாப்பிட்றேன்னு நினச்சி பார்த்தா மட்டும்தான் ஜீரண சுரப்பி சுரக்கும். ஒரு முக்கியமான ஒரு தப்பு என்னென்னா, நம்ம சாப்பிடும்போது யாரும் சாப்பாட்டை பற்றி கவனிக்கிறது இல்லை, மூளைக்கு வேறு வேலை கொடுத்துட்றோம். அதனால் ஜீரண சுரப்பி சுரக்காதனால அந்த சர்க்கரை கெட்ட சர்க்கரையாக போய் நோய் உண்டு பண்ணுது, கெட்ட கொழுப்பாக போய் நோய் உண்டு பண்ணுது. அதனால் இனிமேல் தயவு செய்து சாப்பிடும் பொழுது சாப்பாட்டை கவனித்து சாப்பிடுங்க. ஒரு ஞானிகிட்ட போய் கேட்டிருக்கிறாங்க, உலகத்தில் உள்ள அனைத்து நோய்களுக்கும் என்ன காரணம்னு. அவர் கண்ணை மூடி உட்காந்துட்டு, சாப்பிடும் பொழுது யாரும் சாப்பிட்றதில்லை, இதான் காரணம் சொல்லிட்டார். அப்போ உலகத்தில் எல்லா நோய் குணப்படுறது என்ன பண்ணுறது கேட்டதுக்கு, சாப்பிடும்போது சாப்பிட்டா எல்லாம் குணமாயிரும், அவ்வளோ சொன்னார். அதுக்கு அவ்வளோ அர்த்தம் இருக்குது. சாப்பிடும்போது சாப்பாட்டை கவனிக்கணும். அதனால் இனிமேல் தயவு செய்து சாப்பிட்ற முன்னால் சாப்பாட்டை வச்சுட்டு ஒரு பிரார்த்தனை பண்ணி, இந்த உணவு தான் ஒரு நன்றி சொல்லி, இந்த உணவு தான் வாய் வழியாக உள்ளே போய் ரத்தமாக மாறி எல்லா உறுப்புக்கும் உணவாகவும் எல்லா நோய்க்கும் மருந்தாகவும் செயல்படுதுன்னு சாப்பாட்டுக்கு மரியாதை கொடுத்து சாப்பிட்டா மட்டும்தான் நோய்கள் குணமாகும். உங்கள் குடும்ப டாக்டருக்கு மரியாதை கொடுத்தா கொஞ்சம் நோய் பெருசாகும். நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க யாருக்கு மரியாதை கொடுக்கணும்னு. தொலைச்சது சாப்பாட்டில், தேடுறது ஸ்கேன் ரிப்போர்ட்டில் கிடைக்குமா? தொலைச்ச இடம் டைனிங் டேபிள், அங்கே தேடுங்க, கண்டிப்பாக எல்லாமே கிடைக்கும். அடுத்தது, சாப்பிடும் பொழுது சாப்பாடை வாயில் போட்டுட்டு பல்லுக்கு ஒழுங்காக வேலை கொடுக்காம குண்டு குண்டாக முழுங்கி உள்ளே அனுப்பிச்சிடுறது. யாருமே பல்லு எதுக்கு இருக்குன்னு யோசிச்சதே இல்லை. பல்லு எதுக்கு இருக்குது? சாப்பிட்ற சாப்பாடை மெல்றதுக்கு தானே. யாரும் அந்த வேலையை கொடுக்காம உள்ளே போட்டுன்னு அப்படியே முழுங்கிடுறது.
யாரெல்லாம் பல்லுக்கு ஒழுங்காக வேலை தராமல் சாப்பாட்டை உள்ள முழுங்குறீங்களோ உங்கள் வயிற்றுக்கு வாய் இருந்தால் திட்டும். என்ன தெரியுமா திட்டும்? எங்கிட்ட என்ன பல்லாக இருக்குன்னு கேட்கும். வயிற்றில் பல் இருக்கா, இல்லை மிக்சி மாதிரி பிளேடு வச்சுருக்கா, இல்லை கிரைண்டர் மாதிரி கல் இருக்கா? அது எப்படி ஜீரணம் பண்ணும்? வயிறுங்கிறது ஒரு டப்பா, அதுக்குள்ளே ஒரு தண்ணி இருக்கும். தண்ணின்னா சாதா தண்ணி இல்லை, ஆசிட், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். இப்போ யாராவது பசியோடு இருந்தீங்கன்னா உங்கள் வயிற்றில் ஆசிட் எடுத்து இந்த கையில் ஊற்றினா கை பொத்துக்கிட்டு ஓட்டையாயிரும். செல்ஃபோன் மேலே ஊற்றினா செல்ஃபோன் ஓட்டையாயிரும். ஒரு இரும்பு டேபிளில் ஊற்றினா இரும்பு டேபிளே ஓட்டையாகும். இரும்பவே உருக்கிற ஹைலி கான்சன்ட்ரிக் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தான் ஒவ்வொரு நேரம் பசிக்கும் போது வயிற்றில் சுரக்குது. அந்த ஆசிட் தான் நாம் சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணம் பண்ணுது. உடனே கேட்பீங்க, இரும்பவே உருக்கிற ஆசிடு இறைப்பையை ஓட்ட போட்டுறாதான்னு. இந்த இறைப்பைக்கும் அந்த ஆசிடுக்கும் நடுவில் ஒரு சளி படலம் இருக்கும், மியூக்கஸ்னு பேர். அவர் என்ன பண்ணுவார், இந்த ஆசிடை இறைப்பையை தொடாமல் பாதுகாப்பார். யாரெல்லாம் பசி எடுத்து ஒழுங்காக சாப்பிடாமல் இருக்கிறீங்களோ என்ன ஆகுது, இந்த ஆசிட் இருக்குல்ல அது என்ன செய்யுதுன்னு தெரியாது, சுரந்துடும். பசிக்கும், நீங்கள் சாப்பிடல, அது என்ன செய்யுதுன்னு தெரியாமல் அந்த மியூக்கஸை சாப்பிட ஆரம்பிச்சதுன்னா அந்த மியூக்கஸ் சாப்பிட்டு ஓட்டை போட்டு இறைப்பையில் தொட்டுச்சுன்னா இறைப்பை ஓட்டையாயிருமா, பொங்கி போயிருமா? இரும்பே உருக்கிறது சும்மா வச்சுருக்குமா? இதுக்கு பேர் அல்சர். அப்போ நேரத்துக்கு சாப்பிட்டா அல்சர் வரும், பசி எடுத்து சாப்பிட்டா அல்சர் குணமாகும். அப்போது வயிற்றில் ஆசிட் சுரந்துருக்கு, ஆசிட் தான் ஜீரணம் பண்ணுது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு குழம்பு, ரசம், மோர், பாயாசம் 5 ஐட்டம் சாப்பிட்றோம். அப்போ 5 ஐட்டம் தான் சுரந்துருக்கு. ஆனால் என்ன பண்ணுறோம், முதல்ல சாப்பிட்றோம், குழம்பு சாப்பாடு சாப்பிடும்போதே ஒழுங்காக மெல்லாம் உள்ள அனுப்பிச்சனால குழம்பு சாப்பாடை ஜீரணம் பண்ணுறக்கே மொத்த ஆசிடும் செலவாயிருது. யாரெல்லாம் பல்லுக்கு ஒழுங்காக வேலை தரலையோ பல்லு செய்ய வேண்டிய வேலையை வயிறு பார்க்கணுமா? அப்போ ஆசிட் தீர்ந்து போயிடுமா? உண்மையிலே பார்த்தா நம்ம ஒரு 40 வாய் சாப்பாடு சாப்பிட்றோன்னு வச்சுங்களேன், முதல் 4 வாய் சாப்பாடு மட்டும் உள்ளே போய் ரத்தமாக மாறிடுது. இந்த 4 வாய் சாப்பாடு குண்டு குண்டு அனுப்பிச்சனால 4 வாயை ஜீரணம் பண்ணுறக்கே மொத்த ஆசிடும் செலவாயிருது. அதுக்கப்புறம் 36 வாய் சாப்பிட்றோம்ல, இந்த 36 வாய் சாப்பாடு உள்ளே போய் விழுகும் பொழுது ஆசிட் இருக்கிறது இல்லை, அதனால் அது தொப்பையாக வருது, உடம்பு குண்டாகுது. உடம்பு குண்டாகிறதுக்கும் தொப்பை வரக்கும் ஒரே ஒரு காரணம், பல்லுக்கு வேலை கொடுக்காது மட்டும்தான். இது புரியாமல் என்ன பண்ணுறோம், உடம்பு வந்துருமாமா, வாக்கிங் போக வேண்டியது, 4 கிலோமீட்டர் வாக்கிங் மாங்குன்னு போய் வந்து உட்காந்துட்டு 4 முட்டை பசை எடுத்து உள்ளே தள்ளிடுறது. அப்புறத்துக்கு வாக்கிங் போகிறீங்க. சில பேர் லேட்டஸ்ட் டெக்னாலஜி வைப்ரேட்டர் மிஷின் வச்சுக்க வேண்டியது, இது டெய்லி ஆட வேண்டியது, கிடுன்னு என்னங்க பண்ணுறீங்க, தப்பை வந்துடுச்சு வெயிட் கம்மி பண்ணுறேன்னு. எதுக்கு திம்பானே, எதுக்கு ஆடுவானே உட்காந்துட்டு? பசி எடுத்து தின்னா வயிறே வராது, அப்புறத்துக்கு வயிறு விட்டு ஆடணும். அதனால் இனிமேல் தொப்பை இருக்கிறவங்க உடம்பு குண்டாங்க ஒன்றும் பண்ண வேண்டாம், நம்ம டெக்னிக் ஃபாலோ பண்ணால் போதும். ஆச்சரியப்படுவீங்க, பல்லுக்கு எவ்வளவு நேரம் வேலை தரீங்களோ சீக்கிரமாக வயிறு கம்மியாகும், உடம்பு கம்மியாகும். ஏற்கனவே ஒரு நாளைக்கு காலைல 10 இட்லி சாப்பிடுங்கன்னு வச்சுங்களேன், இன்றைக்கி 20 இட்லி சாப்பிடுங்க. பல்லுக்கு வேலை கொடுத்து சாப்பிட்டு வெயிட் கம்மியாகும். நம்ம டெக்னிக்கில் அதிகமாக சாப்பிட்டு வெயிட் கம்மி பண்ணலாம். பிரச்சனை அதிகம் கம்மின்னு இல்லை, பல்லுக்கு வேலை கொடுத்தீங்களா கொடுக்கலையா. கொஞ்சமாக சாப்பிட்டு பல்லுக்கு வேலை தரலைன்னா குண்டாவீங்க, நிறையா சாப்பிட்டு பல்லுக்கு வேலை கொடுத்தா ஒல்லியாவீங்க. அதனால் யார் வெயிட் இருக்கீங்களோ வெயிட் போட்டுக்குங்க, நம்ம டெக்னிக் ஃபாலோ பண்ணுங்கள். ஏற்கனவே சாப்பிட்ற சாப்பாடே சாப்பிடுங்க, கொஞ்சம் அதிகமாக கூட சாப்பிட்டுக்குங்க, ஆனால் வெயிட் டெய்லி 1/4 கிலோ கம்மியாவீங்க. நம்ம டெக்னிக்கில் முதல்ல தொப்பை உள்ளே போகும், வெயிட்டு கம்மியாகும், ஸ்லிம் ஆவீங்க, அதுக்கப்புறம் தான் நோயே குணமாகும். அதனால் தயவு செய்து இனிமேல் எந்த உணவு வாயில் போட்டாலும் பல்லுக்கு எவ்வளோ நேரம் வேலை தர முடியுமோ கொடுத்து அனுப்பிச்சுடுங்க. பல்லுக்கு வேலை கொடுத்து அனுப்பிச்ச உணவு வயிறு சந்தோஷமாக இருக்குமா? வயிறு சந்தோஷமாக இருந்தாவே எல்லா நோயும் குணமாகும். அடுத்தது, சாப்பிட்றதுக்கு முன்னால் ஒரு 1/2 மணி நேரம் தண்ணி குடிக்கக்கூடாது. சாப்பிடும் பொழுது சாப்பிட தண்ணி குடிக்கக்கூடாது. சாப்பிட்டு முடித்த உடனேயும் தண்ணி குடிக்கக்கூடாது. சாப்பிட்டு முடித்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு தண்ணி குடிக்கக்கூடாது.
சில பேர் பாருங்கள், சாப்பிட்றதுக்கு முன்னால் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து கடகடன்னு ஊற்றிட்டு சாப்பிட ஆரம்பிப்பீங்களா? எல்லா நோயும் வரும் உங்களுக்கு. ஏன் தெரியுமா? வயிற்றில் ஆசிட் சுரந்திருக்கு, அது தகன்னு எரியுது. தண்ணி எடுத்து ஊற்றினா ஆசிட் அவிஞ்சு போயிடுமா? வாயில் நடக்கும் ஜீரணத்துக்கு காற்று எதிரி, வயிற்றில் நடக்கும் ஜீரணத்துக்கு தண்ணி எதிரி. தண்ணி குடிக்கும்போது யாராவது சாப்பிட கூப்பிட்டா நான் வரமாட்டேங்க, இப்போ தான் ஒரு சொம்பு தண்ணி குடித்தேன், உள்ளே போய் ஆசிட் அவிஞ்சு போயிருக்கோம், இப்போ சாப்பிட்டா ஜீரணமாகாது, நான் ஒரு அரை மணி நேரம் கழித்து வந்து சாப்பிட்றேன்னு சொல்லணும். சாப்பிட உட்காரும் போது யோசிக்கணும், கடந்த அரை மணி நேரத்தில் தண்ணி குடித்தோமா? குடிச்சிருந்தா சாப்பாடு எந்திரிச்சிடணும். அதே மாதிரி சாப்பிட்ருக்கும் பொழுது நடுவில் தண்ணி குடிக்கக்கூடாது. ஏன்னா அதுவும் அந்த தண்ணி போய் ஆசிட் டைல்யூட் பண்ணிடும். சாப்பிட்டு முடிச்ச உடனே குடிக்கக்கூடாது. சாப்பிட்டு முடிச்சு ஒரு அரை மணி நேரம் ஆகணும், அதுக்கப்புறம் தாராளமாக குடிச்சிக்கலாம். என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? சாப்பிட்றதுக்கு முன்னால் அரை மணி நேரம், சாப்பிடும்போது அரை மணி நேரம், சாப்பிட்டு முடிச்சு அரை மணி நேரம், 1.5 மணி நேரம் தண்ணி குடிக்கக்கூடாதா? 1.5 மணி நேரம் தண்ணி குடிக்காமல் இருந்தால் இந்த 1.5 மணி நேரத்தில் விக்கல் வந்தால் என்ன செய்யறது? சிக்கல் வந்தால் என்ன செய்யறது? காரமாக இருந்தால் என்ன பண்ணுறது? தொண்டை வறண்டு போனால் என்ன பண்ணுறது? தாகம் எடுத்தால் என்ன பண்ணுறது? இப்படி சந்தேகமெல்லாம் வருமா? காரமாக இருந்தால் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். காரம்னு என்ன? உங்கள் நாக்கு உங்ககிட்ட பேசுது. என்ன பேசுது? காரம் அதிகமாக இருக்குன்னு சொல்லுது. தண்ணி குடின்னு சொல்லிச்சா? காரம் அதிகமாக இருந்தால் நோயின்னு சொன்னோமா? பாருங்கள், சுவையை பொறுத்த வரைக்கும் அதிகமானால் நோய், கம்மியான நோய். அளவாக சாப்பிட்ணும். அப்போது காரம் அதிகமாக இருந்தால் நோய் வருமா? அப்போ காரத்தை கம்மி பண்ணுறது தான் வேலையை பார்க்கணுமே தவிர தண்ணி குடிக்கக்கூடாது. நீங்கள் தேவைப்பட்டால் காரமாக இருந்தால் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டுங்க. ஆசிடில் எண்ணெய் போனால் ஜீரணமாவது ஆகும், ஆனால் தண்ணி போனால் ஜீரணத்தை கெடுத்துரும். அதனால் ஒன்று காரத்தை கம்மி பண்ணுறதுக்கு அந்த சாப்பாடை சாப்பிடாதீங்க, இல்லை எண்ணெய் ஊற்றி சாப்பிடுங்க, ஆனால் தண்ணி ஊற்றி சாப்பிடாதீங்க. சரி, விக்கல் சிக்கல் வந்தால் என்ன பண்ணுறது? சரி, விக்கல் சிக்கல் முதல்ல ஏன் வருதுன்னு பார்ப்போம். நம்ம மூளைக்கும் உடம்புல இருக்கிற சுரப்பிக்கும் நடுவில் ஒரு வேகஸ் நரம்பு இருக்குன்னு சொன்னோமா? இது என்ன பண்ணும்? இந்த மூளை எதை பற்றி யோசிக்குதோ அது சம்மந்தப்பட்ட சுரப்பி சுரக்க வச்சுட்ருக்கோம். நம்ம சாப்பிட்டு இருக்கும்போது சாப்பாட்டை கவனித்தோம்னா ஜீரண சுரப்பி சுரக்க வச்சுட்ருக்கோம். நீங்கள் கவனிச்சுட்டே இருக்கீங்க, திடீர்னு என்னாச்சு? மூளைக்கு குடும்பம் பிசுன்னு யோசிச்சிட்டிங்க, வயிற்றுக்கு சாப்பாடு உள்ளே போயிட்டுருக்கு. மூளை வேறு விஷயத்தையும் வயிறு வேலை விஷயத்தையும் யோசிக்கும் பொழுது இது நரம்பு இருக்குல்ல, என்ன இவர் மூளைக்கு குடும்பத்தை பற்றி யோசிக்கிறாரு, வயிற்றுக்கு சோத்தை பற்றி யோசிக்கிறாரு, நான் இப்போ எந்த சுரப்பியை சுரக்கிறதுன்னு கன்ஃபியூஸ் வந்துச்சுன்னா விக்கல் சிக்கல் வந்துடும். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? விக்கல் சிக்கல் வந்துருச்சுன்னா உங்களை வேறு யாரோ நினச்சாங்கன்னு. உங்களை வேறு யாரும் நினைக்கல, நீங்கள் வேறு யாராவது நினச்சா தான் விக்கல் சிக்கல் வரும். நீங்கள் சொத்தை பார்த்து ஒழுங்காக கவனிச்சா உலகத்தில் யாருக்கும் விக்கல் சிக்கல் வரவே வராது. சரி, தாகம் எடுத்தால் என்ன பண்ணுறது? தொண்டை வறண்டு போனால் என்ன பண்ணுறதுன்னா, பாருங்கள், ஆசிட் வயிற்றில் தான் இருக்குது, வாயில் இல்லை. தாகம் வாயில் இருக்குது. அப்போது இந்த 1.5 மணி நேரத்தில் ஒருவேளை தாகம் எடுத்தால் தொண்டை வறண்டு போனால் தொண்டைக்களவாக குடிக்கலாம், தாகத்துக்களவாக குடிக்கலாம், ஆனால் வயிற்றில் போய் விழுகாத அளவு குடிக்கணும். பாருங்கள், இவ்வளோ தண்ணி குடிக்கக்கூடாது. நான் இப்போ குடித்தது ஒரு டம்ளர் இருக்கும். பாருங்கள், தண்ணி உதடு நாக்கு தொண்டை வழியாக போய் வயிற்று போய் விழுகுது, நல்லா தெரியுது. இவ்வளோ தண்ணி குடித்தா ஆசிட் அவிஞ்சு போயிடும். இவ்வளோ குடிக்கக்கூடாது. பாருங்கள், இந்த 1.5 மணி நேரத்தில் தாகம் எடுத்தால் அதில் தேவைப்பட்டா எவ்வளோ குடிக்கணும்? அளவு கம்மியாக குடிக்கணும். பாருங்கள், கொஞ்சமாக. இப்போ நான் குடித்த அளவு உதடு நாக்கு தொண்டை உணவு குழாய் இது வரைக்கும் போகும், இதை தாண்டி கீழே விழுகாது. அதாவது இந்த 1.5 மணி நேரத்தில் தண்ணி குடிக்கலாம், குடிக்கிற அளவு வயிற்றில் போய் விழுகாத அளவுக்கு கம்மியாக குடிச்சுக்கணும். பிராமணர்கள் பார்த்தீங்கன்னா, ஐயர்கள் பார்த்தீங்கன்னா, சாப்பிட்றதுக்கு முன்னால் இந்த மாதிரி கை வச்சுக்குவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஜல பரிசேசனம்னு சொல்லுவாங்க. சாப்பாட்டை வச்சுட்டு தண்ணி ஊற்றி 3 தடவை குடிப்பாங்களா? இந்த மாதிரி கை வச்சு தண்ணி ஊற்றி பாருங்கள், நிற்குமா? இப்படி வச்சா நிற்கும், இப்படி குடிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி கை தண்ணி ஊற்ற நிற்காது, சுற்றிட்டு வந்தால் பாதி கீழே விழுந்துடும். இந்த மாதிரி 3 தடவை தண்ணி குடித்தா குடித்த மாதிரி இருக்கும், ஆனால் குடிச்சிருக்க மாட்டாங்க. அந்த காலத்தில் மைக்கை பிடிச்சி வயிறுங்க, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடுங்க, தண்ணி குடிக்காதுங்க டெக்னிக்காக பேசலை. அதுக்கு பொதுவாக ஆச்சாரம், நல்ல பழக்கங்கிற பேரில் இந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதனால் இந்த 1.5 மணி நேரத்தில் தண்ணி குடிக்கலாம், குடிக்கிற அளவு வயிற்றில் போய் விழுத அளவு குடிச்சிக்கணும். தேவைப்பட்ட இந்த மாதிரி குடிச்சிக்கலாம். இந்த மாதிரி 3 தடவை குடித்தா இந்த அளவு வயிற்றில் போய் சேராதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க.
உடனே இந்த மாதிரி சொன்ன உடனே பல பேர் சொல்கிறாங்க, ஓ அப்போ இந்த சிகிச்சை வந்து இந்து மத சம்மந்தப்பட்டதான்னு சொல்கிறாங்க. தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க, மருத்துவத்துக்கும் மதத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இது ஒரு டெக்னிக், உதாரணத்துக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி செய்ய முடிஞ்சால் செய்யுங்க, முடியாதவங்க இந்த டெக்னிக்கை புரிஞ்சுக்கிட்டு டம்ளரில் காட்டம்ல குடிச்சுக்குங்க. ஆக மொத்தம் இந்த 1.5 மணி நேரத்தில் குடிக்கிற தண்ணியோட அளவு வயிற்றில் போய் விழுகக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், சாப்பிட்றதுக்கு முன்னால் ஒரு காட்டமாக தண்ணியை கொப்பளிச்சு வாயில் முழுங்கிக்கணும். நடுவில் ஏதாவது தேவைப்பட்டால் கொஞ்சமாக குடிக்கணும். சாப்பிட்டு முடிச்ச உடனே அதே மாதிரி கொஞ்சமாக குடித்தா போதும், ரொம்பலாம் குடிக்கணும். காட்டமும் குடிக்கணும், போதும். காட்டமும் அரட்டமும் அவ்வளோ ரொம்ப கம்மியாக. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தண்ணி குடிங்க, ஒன்றும் ஆகாது. இப்போ சொல்லுங்கள், ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனால் ஒரு டாக்டரை பார்த்தா ஒரு மாத்திரை கொடுத்து சாப்பிட்டு முடிச்சுன்னா சாப்பிடுங்கன்னு சொல்கிறாரா? நான் என்ன சொல்கிறேன், சாப்பிடும்போது சாப்பாட்டை கவனித்து சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் சாப்பாட்டை கவனித்து சாப்பிட்றீங்க, சாப்பிட்டோன்னா மாத்திரை சாப்பிட்ணும், சாப்பிட்டோன்னா மாத்திரை சாப்பிட்ணும் அப்படின்னு சாப்பிடும்போது கவனமெல்லாம் மாத்திரை மேலே, சாப்பாட்டு மேலே கிடையாது. சாப்பிட்டு முடிச்சு நான் ஓடி போய் மாத்திரை வாயில் போட்டு ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிட்டு உட்காடுறீங்கல்ல, அப்பாடான்னு அப்பாடா எல்லா நோய் வரும் உங்களுக்கு. அந்த மாத்திரை போய் நோயை குணப்படுத்துதோ இல்லையோ, அதுக்கு ஒரு சொம்பு தண்ணி குடிக்கிறீங்கல்ல, அந்த தண்ணி போய் ஜீரணத்தை கெடுத்து எல்லா நோய் உண்டு பண்ணுது. அதனால் தயவு செய்து சாப்பிட்டு முடிச்சோன்னே மாத்திரையவே சாப்பிடாதீங்க. சாப்பிட்டு முடிச்சோன்னே மாத்திரை சாப்பிடாதீங்க. ஒருவேளை மாத்திரை சாப்பிட வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் சாப்பிட்டு முடிச்சோன்னே சாப்பிடாதீங்க. ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் மாத்திரை சாப்பிட்டு தண்ணி குடிச்சிங்கன்னா அந்த தண்ணி உங்கள் ஜீரணத்தை கெடுக்காது. இல்லைங்க நான் சாப்பிடும் பொழுது தாங்க மாத்திரை சாப்பிடுன்னு யாராவது அடம் பிடிச்சிங்கன்னா ஒரு சிம்பிள் டெக்னிக் சொல்லி கொடுக்குறேன். குழம்பு சாப்பாடு பிணையிறீங்கள, அதில் மாத்திரை போட்டு பிணைஞ்சு சாப்பிட்ருங்க, தண்ணி குடிக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது. இவ்வளோதாங்க. இந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்டா இது நல்ல பொருளாக உள்ளே போகுது. அடுத்தது எப்படியெல்லாம் சாப்பிடக்கூடாது. அதில் முக்கியமான முதல் பாயிண்ட்டு, டிவி பார்த்துட்டு சாப்பிடக்கூடாது. யாரெல்லாம் டிவி பார்த்துட்டு சாப்பிட்றாங்களோ எல்லா நோயும் வரும். ஏன் தெரியுங்களா? டிவியில் என்ன பார்க்குறாங்க, சீரியல் இல்லைன்னா படம். இப்போது நம்ம உட்காந்து டிவி பார்த்துட்டு சாப்பிட்றோம். அப்போ என்ன தெரியுங்களா, அந்த சீரியலில் அந்த படத்தில் கோபம், டென்ஷன், பயம், சண்டை எந்த மாதிரி சீன் காட்டுறாங்களோ நம்ம மைண்ட் அந்த சீனை பற்றி யோசிக்குமா? இப்போ ஏற்கனவே சொன்னோம், நம்ம மூளை எதை பற்றி யோசிக்குதோ அதுக்கான சுரப்பி தான் சுரக்குன்னு சொன்னோமா? அப்போது டிவி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த கேரக்டர் எந்த மாதிரி ஒரு உணர்ச்சியில் இருக்கிறாங்களோ நாமளும் அதே உணர்ச்சியில் இருப்போம். அப்போ ஜீரண சுரப்பி சுரக்கிறதே கிடையாது. கோபம், டென்ஷன், பயம், கவலை, சண்டை இதுதானே. அப்போ என்ன ஆகுது, டிவி பார்த்துட்டு ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா, நம்மளுடைய கவனத்தை டிவி என்ன பண்ணுது, இந்த சுரப்பியை சுரக்கூடாமல் பண்ணிடுது. ஒருவேளை டிவி பார்க்கும் பொழுது அங்கே சாப்பிட்ற மாதிரி செய்யணும், இல்லை உணவை காட்டுறாங்களோ, இல்லை சமையல் பண்ணுறாங்களோ, அந்த மாதிரி ஏதாவது இருந்து நம்ம எண்ணமும் சமையலை பற்றியோ சாப்பாட்டை பற்றியோ இருந்தால் ஒருவேளை ஜீரண சுரப்பி சுரக்கும். அப்படி பொதுவாக காமிக்கிறது இல்லை. அப்படி காமிச்சாலும் அவங்க டைனிங் டேபிளில் உட்காந்து சண்டை போட்டிருப்பாங்க. நம்ம சாப்பாட்டை பற்றி கவலைப்படும், நம்ம சாப்பாட்டை பற்றியே கவலைப்படாத நாம சீரியல் உட்காந்துருக்க சாப்பாட்டை பற்றி எப்படி கவலைப்படுவோம்? அந்த சண்டை தான் ஞாபகம் வரும். அதனால் தயவு செய்து டிவி பார்த்துட்டு சாப்பிடக்கூடாது. டிவியில் ஹீரோ சண்டை போடுறாரு, நம்ம பார்த்துட்டு சாப்பிட்றோம், டிஷ்ஷுன்னு. அப்போ என்ன ஆகும், உடம்புக்குள்ளே டிஷ்ஷும் சுரப்பி தான் சுரக்கும், ஜீரண சுரப்பி சுரக்காது. சிலதெல்லாம் நான் பப்ளிக்கில் சொல்ல முடியாது. அங்கே எதை காட்டுறாங்களோ அதுக்கான சுரப்பி உள்ளே சுரந்துட்டு கிடக்கும், ஜீரண சுரப்பி சுரக்காது. பெரிய ஸ்கின் வச்சு சாப்பிட்ருப்பீங்க, சாப்பிட்ருப்பீங்க. அப்போ தான் காமிப்பாங்க கக்கூச கலவருக்கு இந்த இதை பயன்படுத்துங்கன்னு. கக்கூசை காமிப்பாங்களா? அந்த கக்கூசை பார்த்துட்டு சாப்பிட்டா சாப்பாடு கக்கூசா மாறும், என்னவா மாறும்? சில கிருமி காட்டுவாங்க, ஒரு கன்றாவியாக ஒரு கிருமி, அந்த கிருமி காமிச்சு இந்த கிருமி கொலை பண்ணுறதுக்கு இந்த மருந்தை பயன்படுத்துக்காமாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு சாப்பிடும்போது என்ன ஆகும், சாப்பாடு எப்படி ஜீரணமாகும்? ஒன்றும் இல்லைங்க, சாப்பிடும் பொழுது டிவி பார்த்துட்டு சாப்பிட்டா நோய் வரும், அவ்வளோதாங்க. அதனால் சாப்பிடும் பொழுது டிவி பார்த்துட்டு சாப்பிடக்கூடாது. அடுத்து புக்கு படித்து சாப்பிடக்கூடாது. சில பேர் பாருங்கள் புக்கு படித்து சாப்பிடுவாங்க, கவனம் எல்லாம் புக்கில் இருக்கும், கதையை படிச்சுட்டு இருப்பாங்க, அப்படியே சாப்பிட்டே இருப்பாங்க. சாப்பிட்டு திடீர்னு தட்டை பார்த்துட்டு தட்டில் இட்லி காணும் அப்படிம்பாங்க. அந்த அம்மா வந்து சொல்லுவாங்க, ஏய் நீ சாப்பிட்டது இட்லி இல்லை சப்பாத்திம்பாங்க. அப்போது தட்டில் இருக்கிறது இட்லியா சப்பாத்தியான்னு தெரியாத அளவுக்கு கவனம்
புக்கில் போயிடுச்சுன்னா உதட்டை மூடி சாப்பிட்டீங்களா, எச்சில் கலந்தீங்களா, தண்ணி குடிச்சா தெரியுமா? நோய் வருமா வராதா? புக்கு படிச்சுட்டு சாப்பிடக்கூடாது. அடுத்து சாப்பிடும் பொழுது பேசக்கூடாது. என்னாகும்? பொதுவாக என்ன பண்ணுறோம்? சாப்பிடும் பொழுது தான் பேசுகிறோம். சாப்பிடும்போது பேசும்போது என்ன ஆகுது? உதட்டு பிரிஞ்சிருதா? அதே போச்சு. உதட்டு பிரிஞ்சு உடனே காற்று உள்ளே போயிடுச்சா, அது அங்கே கொலாப்ஸ். சாப்பிடும்போது எதை பற்றி பேசுவோம்? ஏதாவது டென்ஷன், கோபம், பயம், சண்டையை பற்றி பேசுவோமா? அப்போ மைண்ட் எங்கேயோ போயிருதா? ஆக மொத்தம் சாப்பிடும் பொழுது பேசினா டோட்டலாக சாப்பாடு விஷமாக மாறுது. சாப்பிடும் பொழுது பேசக்கூடாது. பேசும்போது உதட்டு பிரிஞ்சு காற்று உள்ளே போயிடுது, மைண்டு வேறு பற்றி யோசிச்சிருது, ஜீரண சுரப்பி சுரக்கிறது இல்லை. அதனால் தயவு செய்து சாப்பிடும் பொழுது பேசாதீங்க. ஆனால் இப்போ என்ன தெரியுங்களா? சாப்பிடும்போது பேசுறது ஒரு ஃபேஷனாக போச்சு. இப்போது சாப்பிடும்போது பேசுறது இல்லை, பேசும்போது சாப்பிட்றோம். 2 பேர் பேசணும்னா நடுவில் திங்கிறதுக்கு இருக்கணும். எதையாவது சாப்பிட்டு நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கிறேன், இது வரைக்கும் நல்லா இருக்கிறேன், இதை சாப்பிட்டு பேசுகிறேன், இனிமேல் நல்லா இருக்க மாட்டேன். இப்படி உட்காந்துட்டு சாப்பிடும்போது பேசிகிட்டே சாப்பிட வேண்டியது. அது தீந்து போச்சுன்னு வச்சுங்களேன். தீந்து போச்சு பேசாத, கொண்டு வா கொட்டு, இப்போ பேசு. இப்போ ஒரு ஃபேஷன். விருந்தாளி வீட்டுக்கு வந்தால் 2 பேர் 1/2 மணி நேரம் பேசிக்குவீங்க. அந்த 1/2 மணி நேரம் வேடிக்கை பார்த்தா தமாசா இருக்கும், சாப்பிட்டே பேச வேண்டியது. ரோட்டில் 2 பேர் மீட் பண்ணிட்டா 5 நிமிஷம் உட்காந்து பேசுறது இல்லை, எங்கேயாவது போய் உட்காந்து எதையாவது தின்னுட்டே பேச வேண்டியது. எதுக்கு சாப்பிட்றோன்னே தெரியல. தயவு செய்து சாப்பிடும் பொழுது பேசாதீங்க, பேசும்போது சாப்பிடாதீங்க. அடுத்தது, குளிச்சா 3/4 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். சாப்பிட்டா 2.5 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் குளிக்கணும். ஏன் தெரியுங்களா? நம்ம உடம்புல எல்லாம் செல்லால் உருவாக்கப்பட்டதுன்னு சொன்னோம். செல்லு, எல்லா செல்லும் 24 மணி நேரமும் 37 டிகிரி சென்டிகிரேட் இருக்கும். 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட். இமயமலைக்கு போயிருங்க, வெளியே -10 டிகிரி பனிக்கட்டியாக இருக்கும். உங்கள் உடம்புல தெர்மாமீட்டர் வச்சு பார்த்தா 37 தான்.